அண்மைச் செய்தி. விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே தற்போது வரை 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வருகை தந்திருந்தார்கள். ஏறக்குறைய 100 மாவட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் 10ல் 1 பங்குக்கும் குறைவான மாவட்ட செயலாளர்களே ராமதாஸ் விடுத்திருந்த அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே இருந்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் என்றும், புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த மாவட்ட செயலாளர்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் கட்சியில் இணைந்து தற்பொழுது மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வருகை தரவில்லை என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம், அரியலூர், தருமபுரி உட்பட பாமக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்து இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. மொத்தமாக 101 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெறும் 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அன்புமணியினுடைய விருப்பத்திற்கு மாறாக ராமதாஸ் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் கட்சியில் தீவிரமான செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு இன்றைய கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மீது மருத்துவர் ராமதாஸ் வெளிப்படையாகவே விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலரோடு தனியாக கூட்டணி அமைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள், கட்சி பணியை முறையாக பார்ப்பதில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தன்னை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு திடீர் அறிவிப்பினை அண்மையில் நடைபெற்ற மாமல்லபுரத்தின் அந்த சித்திரை முழுநிலவு பெருந்திருவிழாவிலே ராமதாஸ் அறிவித்திருந்தார். அனைவரும் கட்சி பணி எந்த அளவு செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான ஜாதகத்தோடு நீங்கள் வாருங்கள், உங்களுடைய ஜோதிடத்தை பார்த்துவிட்டு நீங்கள் இந்த கட்சியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்ய போகின்றேன் என்றெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ராமதாஸ் தலைமையிலான இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அன்புமணி இதில் பங்கேற்கவில்லை. இதன் மூலமாகவே அன்புமணிக்கு ராமதாஸ் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உடன்பாடு இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. எனவே அன்புமணி அவரை பகைத்துக் கொள்ளக்கூடிய விதமாக ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிற்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட 101 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது பாமகவில் இருந்து வரக்கூடிய நிலையில் அதில் 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே தற்போது பங்கேற்றிருக்கின்றார்கள். மற்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே இந்த 10 நபர்களிடத்திலும் ராமதாஸ் அவர்கள் என்ன கருத்தை சொல்ல போகின்றார்? ஏற்கனவே பொதுப்படையாக நடைபெறக்கூடிய திறந்தவெளி நிகழ்ச்சிகளிலே பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய ராமதாஸ் குறிப்பாக அன்புமணியினுடைய செயல்பாடு தொடர்பாக கேள்விகளை எழுப்பக்கூடிய விதமாக பேசி வரக்கூடிய நிலையில் இன்றைய இந்த உள்ளரங்கு கூட்டத்தில் தன்னை பார்க்க வந்திருக்கக்கூடிய இந்த 10 மாவட்ட செயலாளர்களையும் ஒரு சில மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து என்ன சொல்ல போகின்றார் என்பது தொடர்பாக ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகக்கூடிய விதத்திலே அன்புமணி ராமதாஸ் பல்வேறு முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள், அது மட்டுமல்லாமல் இந்த 2026 தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டியிருக்கின்றார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற அந்த சித்திரை முழு நிலவு பெருந்திருவிழாவிலே பாமக கூட்டியிருந்த அந்த கூட்டம் வழக்கமாக கடந்த காலங்களில் பாமகவிற்கென்று வரக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் கூடுதலாக இருந்தது. எனவே பாமகவின் செல்வாக்கு அதனுடைய அந்த முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எல்லாம் குறைந்து விடவில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக அந்த கூட்டத்தை அன்புமணி கூட்டியிருந்ததாக சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அன்றைய கூட்டத்திலே ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தது மற்ற கட்சிகளுக்கு, அதாவது பாமகவை எதிர்த்து வரக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், தொடர்ந்து அரசியல் தளத்திலே பாமக மீது கேள்விகளை எழுப்புவதற்கு அந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பினை ராமதாஸ் அவர்களுடைய கருத்து உருவாக்கி விட்டது என்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என்று பலரும் முன்வைத்து வருகின்றார்கள் இணையதளங்களிலே. இந்த நிலையில் தான் திடீரென்று ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ராமதாஸ் நடத்துவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அன்புமணி வலுவாக இருக்கின்றாரா, மருத்துவர் ராமதாஸ் வலுவாக இருக்கின்றாரா என்பது தெரிய வரும் என்பதால் இன்றைய கூட்டத்தின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்றாலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக பாமகவில் இருக்கக்கூடிய 101 மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வந்திருக்கின்றார்கள். எனவே 10க்கும் குறைவாக 10ல் 1 பங்கு மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிலையில் முன்னாள் நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதாவது பாமகவில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் கடந்த காலங்களில் இருந்தவர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர் போன்ற பொறுப்புகளில் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தவர்களும் இன்றைய கூட்டத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களிடையே ராமதாஸ் கட்சி தொடர்பாக என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகின்றார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது.
ஏற்கனவே தன்னுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த பொழுது சுயேட்சையாக நின்று யானை சின்னத்திலே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருந்தோம் என்பதையெல்லாம் ராமதாஸ் நினைவு கூர்ந்து அந்த மாமல்லபுரம் கூட்டத்தில் பேசியிருந்தார். இந்த நிலையில் கூட்டணி வைத்து தற்பொழுது 5 எம்எல்ஏக்களை மட்டும்தான் உருவாக்க முடிகின்றது என்ற ஒரு கருத்தையும் ராமதாஸ் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகின்றது. எனவே பாமகவின் தலைமையின் மீதான விமர்சனத்தை இன்றைய கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் முன்வைப்பாரா, அல்லது இந்த சென்றிருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்களும் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலே தொடர்ந்து இந்த மோதல் போக்கு கட்சிக்குள் நீடிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது அல்ல என்று கூறி ஒரு சமரச தீர்வை கொண்டு வருவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. 10 மணிக்கு கூடுவதாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 1 மணி நேரம் தாமதமாக கூடியிருக்கின்றது. பாமகவில் மொத்தம் இருக்கக்கூடிய 101 மாவட்ட செயலாளர்களில் ஏறக்குறைய 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைய தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தன்னிச்சையாக நடத்தக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த காலங்களில் பொறுப்பில் இருந்த தற்போதும் கட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் ஏராளமாக பங்கேற்றிருக்கின்றார்கள். சரியாக ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் கூட்டத்தின் நிறைவாக அனைவருக்கும் விருந்தளிக்கப்பட உள்ளதாகவும் அந்த பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தரப்பில் கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.